சீமான் கூட இருந்தால் உன்னை மிரட்டுவோம், உன்னை அடிப்போம். சீமான் கூட இல்லை, திமுகவுக்கு எது நிலைப்பாடு இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் அடிப்போம். இதை மாதிரி தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள், இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டிச்சிருக்காரு, அதை நம்ம வரவேற்கிறோம். அதே போல் தமிழ்நாட்டுடைய ஜனநாயக சக்திகள் எல்லோரும் கண்டிக்கணும். எஸ்டிபியை கண்டிக்கிறாங்க, அதே போல் அண்ணன் தடா ரஹீம் கண்டிச்சார், அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கண்டிச்சார். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் இதை மௌனமாக கடந்து போகிறது. நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கும். இது ஏதோ ஒரு பெண் சம்பந்தப்பட்ட வழக்கில் சம்மன் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த வழக்கெல்லாம் விட்டுட்டு இந்த சம்மன் ஒட்டுகிற முறை என்பது பொதுவான ஒரு நடைமுறை. அதை கிழிப்பது என்பது சாதாரண விஷயம். இதுக்கு இவ்வளோ அடித்து திடலில் கொண்டு போய் திருப்பி அடித்து அந்த 2 பேரையும் காவல் நிலையத்தை வச்சு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அடிச்சிருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பு என்ன? அவங்க என்ன போதைப் பொருள் கடத்தினாங்களா? இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் யானசேகர மாதிரி பெண்களை கையை பிடிச்சி இழுத்தாங்களா? இல்லை கனிம வள கொள்ளையடிச்சாங்களா? இல்லை ஆத்துமல்ல கொள்ளையடிச்சாங்களா? இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி வேலை வாங்கி தரணும் ஏமாத்துனாங்களா? இல்லை பொன்முடி மாதிரி செம்மண் குவாரிகள் வச்சுருந்தாங்களா? என்ன பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க பண்ண குற்றம் என்ன? எந்த குற்றமும் செய்யாத ஒருத்தரை இவ்வளோ அடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ காவல்துறை ஒரு உள்நோக்கத்தோடு இதில் செயல்பட்டுப்பதான் நான் பார்க்குறேன்.